ஹலோ கைஸ், இங்க ஒரு குட்டி பையன் மிளகாவை ஸ்நாக்ஸ் நினைச்சு யாருக்குமே தெரியாம நல்லா மொச்சுக்கு தின்னுறான். அத சாப்பிட்ட உடனே காரம் தாங்க முடியாம காது வழியா புகை வருது. அம்மா, என் வாயெல்லாம் எரியுது அப்படின்னு சொல்லி இப்ப குட்டி பையன் அலறி அடிச்சு ஓடி போறான். இப்ப வேகமா பாத்ரூம்குள்ள ஓடி போய் அங்க இருக்கிற சோப் சொல்யூஷனை குடிச்சிடறான். அச்சோ, இந்த குட்டி பையன் தண்ணி நினைச்சு தெரியாம சோப் சொல்யூஷனை குடிச்சிட்டான். இப்ப குட்டி பையன் வாயை திறந்தா வாய்க்குல இருந்து கலர் கலரா பபிள்ஸ் வருது. அதை பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு கைஸ். இப்ப இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி பையனோட அம்மா அலறி அடிச்சு ஓடி வராங்க. குட்டி பையனும் அம்மா எனக்கு வாயெல்லாம் ரொம்ப எரியுதுமா அப்படின்னு சொல்லி அழுகுறான். அவங்க அம்மா குட்டி பையனை வேகமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. இப்ப நம்ம குட்டி பையனுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம குட்டி பையனோட அம்மா அவனுக்கு சாப்பிடறதுக்காக ஏதோ வாங்க போறாங்க. அந்த கேப்ல குழந்தைகளை கடத்திட்டு போற திருடனுங்க யாருக்குமே தெரியாம ஹாஸ்பிட்டலுக்குள்ள வரானுங்க. இப்ப பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாம அந்த ரெண்டு திருடன்களும் அந்த குட்டி குழந்தைய சாக்கு பைக்குள்ள தூக்கி போட்டு கொண்டு போறானுங்க. உள்ள வந்து பார்த்தா அந்த குட்டி பையனை காணோம். அவங்க அம்மா பண்ணை தூக்கி எரிஞ்சிட்டு இப்ப வேகமா வெளியே ஓடி வர. இப்ப அந்த ரெண்டு திருட்டு பசங்களும் யாருக்கு தெரியாம வேகமா கொண்டுட்டு ஓடுறாங்க. இப்ப நம்ம குட்டி பையன் வசமா அந்த திருடங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அந்த குட்டி பையனோட அம்மாவை விடாம துரத்திட்டு போறாங்க. அந்த திருடங்க கார்ல ஏறி வேகமா போயிட்டாங்க. அவங்க அம்மா எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் அந்த குட்டி பையனை காப்பாத்த முடியல. இப்ப அவங்க அம்மா கையை விரிச்சு அழுகுறாங்க. கடவுளை, என் குழந்தைய எப்படியாச்சும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா அழுகுறாங்க. இப்ப அழுதுகிட்டே கொற்ற மலையில ரோட்ல நடந்து வராங்க. நான் என் பையனை எப்படியும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வைராக்கியமா நடந்து வராங்க. அப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க வர்ற வழியில ஒரு மேஜிக் ஷோ நடக்குது. பாருங்க கைஸ், இந்த கேடிங்க ரெண்டு பேரும் அந்த குட்டி குழந்தைய கடத்தி அது வாயில வர பபிள்ஸ வச்சு மேஜிக் ஷோ நடத்துறாங்க. நம்ம குட்டி குழந்தை அம்மாட்ட போறேன் அப்படின்னு சொல்லி அழுகுறான். நீங்க யாரெல்லாம் உங்க அம்மாவை லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேடி ரெண்டு பேருமே பல்ல காட்டி சிரிக்கிறானுங்க. பார்க்கும்போது நமக்கே கோபமா வருது கைஸ். அத பார்த்ததும் நம்ம குட்டி பையனோட அம்மாவுக்கு பயங்கரமா கோபம் வருது கைஸ். அதை பார்த்து அந்த குட்டி பையனோட அம்மா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. வாங்க கைஸ் பார்க்கலாம். அட திருட்டு பசங்களா, என்கிட்டயே உங்க புத்திய காமிக்கிறீங்களா? இப்ப நேரா ஒரு ரூமுக்குள்ள போய் ஒரு லிக்விட ஊத்துறாங்க. உங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கோவமா எந்திரிச்சு போறாங்க. வாங்க கைஸ், ஒரு தரமான சம்பவம் காத்திருக்கு. அந்த லிக்விட்ல யாருக்குமே தெரியாம மயக்க மருந்த கலக்குறாங்க. இப்ப இந்த ரெண்டு கேடிகளும் அந்த லிக்விட குடிச்சிட்டு அங்கேயே மயங்கி விழுந்துறாங்க. இப்ப அந்த அம்மா நம்ம குட்டி குழந்தைய காப்பாத்திட்டாங்க. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பரா இருக்குல்ல கைஸ். இதோட இந்த கதை முடியுது. இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மானா சும்மா கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நம்மளோட மியாவ் லொல்லு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பாருங்க.